அப்படின்னா என்ன ஆக்சுவலா? ஆல்பபெட்ஸ். ஆல்பபெட்ஸ், ஒன் ஆர் மோர் ஆல்பபெட்ஸ். அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம், கரெக்டா? அந்த ஸ்ட்ரிங்ல நிறைய பில்டின் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், லோயர் கேஸ் அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்றது, அப்பர் கேஸை லோயர் கேஸா கன்வெர்ட் பண்றது, பிளஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு கேபிட்டல் லெட்டரா இல்ல ஸ்மால் லெட்டரா, ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த வேர்ட்ல ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம மெத்தட்ஸ் எழுதணும்னு தேவையில்ல. பில்டினா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் லென்த் மெத்தட் மாதிரி இன்னும் நிறைய மெத்தட்ஸ் ஸ்ட்ரிங்ல இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னா. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அப்படியே எக்ஸாம்பிளோடய சேர்த்து பார்த்துக்கலாம். பிரிண்ட். இங்க இந்த 3 லைன்ல என்ன எழுதிருக்கோம்னு தெரியுதா? ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரிங்கை நான் டேட்டா அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், கேபிட்டலைஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடை அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலதான் டேட்டா டாட் கேபிட்டலைஸ். இதோட ரிசல்ட்டை நான் இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்றேன். இப்படியும் நீங்க பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்க டைரக்டா பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு டேட்டா டாட் கேபிட்டலைஸ் இப்படியும் கால் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி டிக்ஷனரிலாம் கிரியேட் பண்ணி டிக்ஷனரி டாட் அந்த மெத்தட் கூப்பிடுவோம்ல, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் நேம் வந்து எனக்கு டேட்டால ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டேட்டா டாட் கேபிட்டலைஸ் ஆஃப் இப்படியும் நீங்க பிரிண்ட் பண்ணலாம், இல்ல ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணியும் நீங்க பிரிண்ட் பண்ணலாம். போத் ஆர் சேம். இதே தான் இங்க எல்லா இடத்துலயுமே நடந்திருக்குது. பட் மெத்தட் மட்டும்தான் வேற. இங்க கேபிட்டலைஸ் கால் பண்ணியிருக்கோம், இங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கேபிட்டலைஸ் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அவுட்புட் பாருங்க, பைத்தான் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த கேபிட்டலைஸ் மெத்தடோட ஃபங்க்ஷனே அதான். நீங்க நீங்க கொடுக்குற அந்த ஸ்ட்ரிங், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்னா நீங்க எவ்வளவு பெரிய லைன்னாலும் கொடுக்கலாம், கரெக்டா? அந்த லைனோட ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் கேபிட்டலைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேஸ் ஹோல்ட். கேஸ் ஹோல்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஆக்சுவலா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு? பைத்தான் லாங்குவேஜ் பண்ணியிருக்கேன். அதோட கேஸ் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு பாருங்க. இங்க உங்களுக்கு பைத்தான் லாங்குவேஜ் எப்படி இருக்கு, பியும் எல்லும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. உங்களுக்கு இங்க என்ன ஆ டிஸ்பிளே ஆயிருக்கு, பியும் எல்லும் ஸ்மால் லெட்டர்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. ஷார். ஆ நான் எல் இங்க ஸ்மால் லெட்டர்ல கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை திருப்பி ரன் பண்ணலாம். எல் ஸ்மால் லெட்டர்லயே தான் இருக்குது, கரெக்டா? அப்போ இதோட என்ன வேலை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டரை ஸ்மால் லெட்டரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதா இதோட வேலை. ஓகே, நான் இப்போ பி ஸ்மால் லெட்டர்ல கன்வெர்ட் பண்ணிட்டு ட்ரை பண்றேன். அதே ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்குது, கரெக்டா? கேபிட்டலைஸ் என்ன பண்ணுதோ அதோட ரிவர்ஸ் ஆஃப் ஆபரேஷன் தான் கேஸ் ஹோல்ட். கேபிட்டலைஸ் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை எனக்கு கேபிட்டல் லெட்டரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதே இது கேஸ் ஹோல்டு ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை ஸ்மால் லெட்டரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது கேஸ் ஹோல்டு ஃபங்க்ஷனோட ஒர்க். நெக்ஸ்ட் என்னன்னா சென்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். சென்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம எழுதுற இந்த அவுட்புட் எல்லாமே நம்மளுக்கு எங்க பிரிண்ட் ஆகுது, எடுத்தோடனே நம்மளுக்கு கார்னர்ல தான் பிரிண்ட் ஆகும், கரெக்டா? இதே இது எனக்கு அது சென்டர் ஆஃப் த போர்ஷன்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் சென்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அது டைரக்டா சென்டருக்கு வராது. இங்க நான் 15 டினோட் பண்ணியிருக்கேன்ல, 50னா 50 ஸ்டெப்ஸ், லைக் 50 ஸ்பேஸ் தள்ளி எனக்கு அதுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இதே இது நான் இங்க 100 கொடுத்தா 100 ஸ்பேஸ் தள்ளி எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த சென்டர்ல பாருங்க எனக்கு எவ்வளவு கேப் இருக்குன்னு. இவ்வளவு கேப் விட்டுட்டு பைத்தான் லாங்குவேஜ், ஸோ இவ்வளவு கேப் வந்து 50க்கான கேப். இதே இது இன்கேஸ் இங்க நான் 50க்கு பதிலா 100 சர்ச் சேஞ்ச் பண்றேன். இப்போ அந்த கேப் பாருங்க அப்படியே ட்வைஸ் த டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதான் சென்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா கவுண்ட். கவுண்ட் அந்த நேமே இம்ப்ளைஸ் என்னன்னா நான் கவுண்ட் பண்ணி சொல்ல போகுது, கரெக்டா? இதுக்குள்ள நீங்க ஒரு ஸ்ட்ரிங்கையும் பாஸ் பண்ணலாம், இல்ல ஒரு அல்பபெட்டையும் பாஸ் பண்ணலாம். எது பாஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது எத்தனை டைம்ஸ் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். புரியல. இங்க பைத்தான்னு பாஸ் பண்ணிருக்கோமா, ஃபுல் ஸ்ட்ரிங், கரெக்டா? பைத்தான்ங்கிற ஸ்ட்ரிங், பைத்தான் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்
இதுல எனக்கு எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால 2. இன்கேஸ் வேற ஏதாவது 3 டைம்ஸ் வந்திருக்கா? எல்லாமே 2 டைம்ஸ் தான் அந்த மாதிரி இருக்குது. எது இப்போ நான் ஏங்கிற அல்பபெட் பாஸ் பண்ணாலுமே அதுவுமே எனக்கு 2 டைம்ஸ் தான் வந்திருக்கு இதுல. ஸோ 2. ஏன்னா லாங்குவேஜ்ல மட்டும்தான் 2 ஏ இருக்குது. ஸோ அதனால எனக்கு 2. ஸோ நீங்க ஒரு அல்பபெட் பாஸ் பண்ணாலும் அதை கவுண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லும். ஒரு ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணாலும் அது இந்த நீங்க இன்புட்டா கொடுத்ததுல எத்தனை டைப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும் கவுண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா ends with. ஓகேங்களா? ends with அப்படின்னா என்னன்னா நீங்க இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிருக்கீங்க கரெக்டா. எக்ஸாம்பிள் நான் டாட்டை பாஸ் பண்ணிருக்கேன். டாட்டுமே ஒரு கேரக்டர் தான். நீங்க டாட் பாஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஒரு லெட்டர் பாஸ் பண்ணலாம், இல்ல ஒரு வேர்டும் பாஸ் பண்ணலாம். அந்த வேர்ட்ல நீங்க இங்க இன்புட்டா கொடுத்துருக்கீங்களா, இது வந்து இந்த பர்டிகுலர் டாட்ல எண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணும். எண்ட் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ends with வந்து உங்களுக்கு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். எண்ட் ஆயிருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த டாட்ல இந்த ஸ்ட்ரிங் எனக்கு எண்ட் ஆகல. ஸோ அதனால எனக்கு ஃபால்ஸ். இன்கேஸ் இங்க நான் டாட் யூஸ் பண்ணிட்டேன்னா ட்ரூ. இங்க டாட்டுக்கு பதிலா நீங்க என்ன கேரக்டர்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் லாங்குவேஜ்ங்கிற இந்த வேர்ட் கூட யூஸ் பண்ணலாம். ட்ரூ. ஓகேங்களா? ஸோ நீங்க என்னனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ends with மாதிரியே starts withம் இருக்குது. அது என்ன பண்ணும்னா நீங்க கொடுக்கக்கூடிய இந்த கேரக்டர் இதுல ஸ்டார்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா ஃபைண்ட். ஃபைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா சிமிலர் டு சர்ச் மாதிரி தான். உங்களுக்கு அந்த நீங்க லாங்குவேஜ் ஒன்று கொடுத்துருக்கீங்களா, அது வந்து அதுல இருக்குதா இல்லையான்னு செக் பண்ண போகுது. இப்போ லாங்குவேஜ் அப்படிங்கிறது அந்த இன்புட் ஸ்ட்ரிங்ல இருக்குது கரெக்டா. இருந்துச்சுன்னா எத்தனாவது பொசிஷன்ல இருக்குங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் 7th பிளேஸ்ல இருக்குது. 0 1 2 3 4 5 6 வந்து ஸ்பேஸ் 7th பொசிஷன்ல எல். ஸோ உங்களுக்கு 11 7 டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபார்மட் அப்படிங்கிற மெத்தட். ஃபார்மட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கர்லி பிரேசஸ் ஒன்று கொடுப்பீங்க. நீங்க இன்புட்டா ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க. அந்த ஸ்ட்ரிங்ல ஒரு கர்லி பிரேசஸ் கொடுப்பீங்க. அந்த கர்லி பிரேசஸ் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வரணுங்கிறத நீங்க ஃபார்மட் மெத்தட் யூஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைரக்டா நான் ஈஸியா லாங்குவேஜ்ல பிரிண்ட் பண்றது பதிலா ஃபார்மட் மெத்தடுக்குள்ள நான் என்ன கொடுக்குறனோ எனக்கு அது அந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இன்புட் டாட் ஃபார்மட் ஆஃப் ஈஸியானா எனக்கு பைத்தான் ஈஸியா லாங்குவேஜ். இங்க நீங்க என்ன கொடுத்தாலும் அது இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸும் ஃபைண்டும் சிமிலர். ஃபைண்ட் என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஸ்ட்ரிங் எங்க இருக்கோ அந்த இண்டெக்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிச்சா, அதே மாதிரி இதுவுமே எங்க இருக்குதோ அதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. சேம் சமம் தான் இண்டெக்ஸுமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இஸ் டிஜிட். இஸ் டிஜிட் அப்படின்னா டிஜிட்னா என்ன? நம்பர்ஸ். கரெக்டா? நம்பர்ஸ் தான் நம்ம டிஜிட்ஸ்னு சொல்லுவோம். இஸ் டிஜிட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்ல நீங்க அல்பபெட்ஸும் கொடுப்பீங்க, நம்பர்ஸும் கொடுப்பீங்க, எல்லாம் சேர்ந்தே நீங்க ஸ்ட்ரிங்னு சொல்லுவீங்க. இப்போ உங்களுக்கு ஃபார்ம்ல எல்லாம் இன்புட்டா ஃபோன் நம்பர்ஸ்லாம் வாங்குவாங்க கரெக்டா. அந்த ஃபோன் நம்பர்ஸ்ல நீங்க அல்பபெட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். நம்பர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். இன்கேஸ் அது உள்ள நீங்க அல்பபெட்ஸ் என்டர் பண்ணாலுமே நீங்க சப்மிட் ப்ரெஸ் பண்றப்போ இன்வாலிட் ஃபோன் நம்பர்னு த்ரோ பண்ணிருக்கும் கரெக்டா. அதெல்லாம் நம்ம இஸ் டிஜிட் மெத்தட் வச்சு செக் பண்ணலாம். ஏன்னா இதுல நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். இஸ் டிஜிட் அப்படின்னா ஃபுல்லா நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குதா இல்ல நம்பர்ஸ் இதுக்குள்ள இருக்குதா இல்லையா நம்ம செக் பண்றதுக்காக யூஸ் பண்றது இஸ் டிஜிட் அப்படிங்கிற மெத்தட். இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல எனக்கு நம்பர்ஸ் கூட சேர்ந்து அல்பபெட்ஸும் இருக்குது கரெக்டா. ஸோ எனக்கு அதனால ஃபால்ஸ். ஃபுல்லா நம்பர்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? ஃபோன் நம்பர் வேலிடேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் லோயர் அப்படின்னா என்ன? இஸ்ன்னு ஸ்டார்ட் ஆனாலே வெறும் கண்டிஷன் செக்கிங். அது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றது ஒரு ட்ரூ இல்ல ஃபால்ஸ் இதுதான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இஸ் லோயர் அப்படின்னா என்னன்னா அந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லா லோயர் கேஸ்ல இருக்குதா, ஸ்மால் லெட்டர் அல்பபெட்ஸ்ல இருக்குதா இல்லையான்னு செக் பண்றது. எனக்கு இந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லா ஸ்மால் லெட்டர் அல்பபெட் கிடையாது, பி கேபிட்டல் லெட்டர்ல இருக்குது. ஸோ அதனாலதான் ஃபால்ஸ். சிமிலர்லி இஸ் அப்புறம்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கான்னு செக் பண்ணும். இங்க எல்லாமே கேபிட்டல் லெட்டர். ஸோ அதனால நெக்ஸ்ட் என்ன மெத்தட்னா ஜாயின். இந்த ஜாயின் மெத்தட் அந்த நேம் என்ன டினோட் பண்ணலாம், ஜாயின் பண்ண போறேன்.
செப்பரேட்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ண போறேன். நம்ம எதை பேஸ் பண்ணினாலும் ஜாயின் பண்ணலாம். கரெக்டா கமாஸ் பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம், இல்ல டாட் வச்சு ஜாயின் பண்ணலாம், இல்ல ஏதோ ஒரு ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க எதை யூஸ் பண்ணினாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். டாட் ஜாயின் ஆஃப் எதை ஜாயின் பண்ண போறீங்கிறத நெக்ஸ்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க நான் ஸ்டார் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒவ்வொரு இதுக்கு நடுவில் ஸ்டார் வந்துடும். நீங்க ஸ்பேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பேஸ் வரும். பைத்தான் ஸ்பேஸ் ப்ரோக்ராமிங் ஸ்பேஸ் லாங்குவேஜ் நீங்க எதை யூஸ் பண்ணினாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா லோயர். லோயர் நம்மளுக்கு என்ன பண்ணுச்சு, கண்டிஷனை செக் பண்ணி சொல்லிச்சு. லோயர் மெத்தட் என்ன பண்ணா கன்வெர்ட்டே பண்ணிடும். அப்பர் கேஸ்ல இருக்க எனக்கு லோயர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடும். அப்பர் மெத்தட் என்ன பண்ணோம்னா லோயர் கேஸ்ல உள்ளதை அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணிடும். ரீப்ளேஸ் இது வரைக்கும் பார்த்தா எனக்கு ஒரு ஆர்குமெண்ட் தான் எடுத்துச்சு. ரீப்ளேஸ்னா நான் ஃபர்ஸ்ட் வேர்டை சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிட்டு அந்த வேர்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு ரீப்ளேஸ் பண்ணுவோம். கரெக்டா பைத்தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பைத்தான்ங்கிற வேர்டை நான் சர்ச் பண்றேன். இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக HTML ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ அதனால 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்குது. ஸ்பிளிட். ஸ்பிளிட்னா என்ன, ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்பிளிட் பண்ணுவோம்ல, கமா செப்பரேட்டடா இருக்கிறது எல்லாமே தனித்தனி வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். டாட் வச்சுச்சுன்னா ஒரு லைன் முடிஞ்சு நெக்ஸ்ட் லைன் சொல்லி ஸ்பிளிட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையுமே. இங்க நான் எதுவுமே கொடுக்காதனால அந்த ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிருக்கு. ஸோ அதனால 2 ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிருக்கு. இதே இது நீங்க வந்து ஏ அப்படிங்கிற அந்த லெட்டரை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா ஏக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங், ஏக்கு அப்புறம் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங், ஏக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எல் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங், ஏக்கு அப்புறம் NAGU ஒரு ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் GE ஒரு ஸ்ட்ரிங். இந்த மாதிரி எதை பேஸ் பண்ணாலும் இங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். டைட்டில். டைட்டில் அப்படிங்கிறது ஜெனரலா எப்படி எழுதுவீங்க? எல்லா இப்போ டைட்டில் 2 வேர்டு இருக்குன்னா எல்லா வேர்டும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்குமா, இல்ல ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர்? ஒரு வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க. கரெக்டா அதே தான் இதுவும் பண்ணும். நீங்க எத்தனை வேர்ட்ஸ் கொடுத்தாலும் சரி அத்தனை வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டல் லெட்டரா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் டைட்டில் ஃபங்க்ஷன். ஸோ பியும் கேபிட்டல் எல்லும் கேபிட்டல். என்ஸ் வித் என்ன பண்ணுச்சோ அதெல்லாம் ஸ்டார்ட்ஸ் வித். பில ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணும். ஸ்டார்ட் ஆச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இது வந்து ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ், பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே நீங்க இப்போ கவுண்ட்லாம் வபிள்ஸ்லாம் கவுண்ட் பண்றீங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ல கன்வெர்ட் பண்றதுக்கு, இல்லை ஒரு ஸ்ட்ரிங் ஃபுல்லா நம்பர்ஸ் தான் இருக்கான்னு செக் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.